ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு பிஎஸ்எஸ்ஆர் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த கான்செப்டும் பார்க்க போல. ஆனா எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதாவது போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்ம கையில ஒரு சாப்டருக்கான நோட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இந்த சாப்டருக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இந்த நோட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சு ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ நம்ம புக்ல பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பரேஷனோட கண்டினியூவேஷன்ல ஃபீனால்ஸ் இருக்கும். அதனுடைய ப்ரிப்பரேஷன் முடிஞ்ச உடனே அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ், அப்படியே ஃபீனால்ஸ், கடைசியா ஈத்தர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க உங்களுக்கு அந்த நோட்ஸ்ல அது எல்லாமே கவர் ஆயிருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆல்கஹால்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்கஹால்ஸ்ல நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்கஹால்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபீனால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபீனால்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃபீனால்ஸ் எல்லாம் அதனுடைய ப்ரிப்பரேஷன், அதனுடைய அசிடிக் நேச்சர். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா அசிடிக் நேச்சர் ஆஃப் ஃபீனால்ஸும் ஆல்கஹால்ஸும் நம்ம கம்பேர் பண்ணியே நோட்ஸ் இதுல இருக்கும். அப்புறம் அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈத்தர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஈத்தர்ஸ் அப்படின்றது அதனுடைய ப்ரிப்பரேஷன் வித் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப கண்டிப்பா தெரியணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ வில்லியம்சன் சிந்தசிஸ் கொடுத்துருக்கோம். அதனுடைய பார்ட் எதெல்லாம் முக்கியம், நம்மளுக்கு எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கு. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய ரியாக்ஷன். ஸோ 2 ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்கணும். ஒண்ணு ரியாக்ஷன் ஆஃப் ஈத்தர் வித் ஹாலோ ஆசிட்ஸ். இன்னொன்னு அதனுடைய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இது எல்லாமே இங்க நம்ம கொடுத்துருக்கோம் வித் மெக்கானிசமோட. சரியா? இப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஹாலஜினேஷன் கொடுத்துருக்கு. ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ஆல்கிலேஷன், அசைலேஷன், நைட்ரேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட்டா இது ஒரு 22 பேஜஸ் வரும் டோட்டலா. இந்த 22 பேஜஸும் உங்க கையில இருக்குது அப்படின்னா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா யூஸ் ஆகும். ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு வெளியில கமெண்ட் செக்ஷன்ல நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணி இந்த நோட்ஸை நீங்க பிடிஎஃபா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேரு, உங்க கிளாஸை போட்டு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். வாட்ஸ்அப் நம்பர் 9629614371. ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். 9629614371. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்க பேரையும், நீங்க 12th படிக்கிறீங்கன்னா கிளாஸ் 12ன்னு போட்டு அனுப்புங்க. இல்ல நீங்க நீட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா நீட் ப்ரிப்பரேஷன் போடுங்க. நான் உடனே உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.